செம்ம டேஸ்டியான க்ரீமி மஷ்ரூம் வித் லெமன் கொரியண்டர் ரைஸு ரொம்ப டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும். எப்படி செய்யலாம் பார்க்கலாங்களா? ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. ஒரிகனோ கொஞ்சம், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு, கார்லிக் வந்து நல்லா துருவினது, அப்புறம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததில் அப்புறம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துட்டு, சால்ட்டு சேர்த்துட்டு, அப்புறம் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த பாஸ்மதி ரைஸ் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் அந்த லெமன் இருக்கு இல்லையா, அந்த லெமன் ஸ்கின்னை வந்து லைட்டாக துருவி விட்டுட்டு கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க, டேஸ்டியான லெமன் கொரியண்டர் ரைஸ் ரெடிங்க. ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, அப்புறம் வந்து க்ரஷ் பண்ண அந்த பூண்டு, ஒரு 2 சில்லி சேர்த்து அதையும் நல்லா வறுத்துட்டு, மஷ்ரூம் வந்து கட் பண்ணி சேர்த்து வறுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வறுத்த பின்னாடி. அப்புறம் அதே பேனில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு, கொஞ்சம் துருவன பூண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வறுத்தோன்னே 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், நான் கோதுமை மாவு தாங்க சேர்ப்பேன். பால் வந்து சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த சாஸ் மாதிரி வந்துடுங்க. இப்போ இதில் வந்து அந்த மஷ்ரூம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து மிளகு பொடி கொஞ்சம், ஒரிகனோ கொஞ்சம், இந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்து சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான க்ரீமி மஷ்ரூம் ரெடிங்க. இதை அந்த ரைஸோடு வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.